ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் இந்த ரெசிப்பியை ஹெபர்ஸ் கிச்சன் அந்த யூடியூப் சேனல் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். அவங்க வந்து அவங்களோட வீடியோவில் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, க்ரீம் அதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருந்தாங்க. நான் இந்த 3 ஐட்டம் என்கிட்ட இல்லாததுனால அது இல்லாமலே இதை செஞ்சு முடிச்சிருந்தேன். அது எப்படி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கான மசாலா பேஸ்ட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறதுக்காக 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு அது உருகுனதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம், அது கூடவே 2 பல் பூண்டு, அதுக்கு சமமான அளவுக்கு இஞ்சி போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு அது கூட 4 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நான் 5 முந்திரியும் சேர்த்து இது கூட வதக்கி எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மசாலா பேஸ்ட் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து இதை தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தாளிக்கும் போது அதே மாதிரி 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு அது உருகுனதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரியாணி இலை போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அந்த வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் ஓரளவுக்கு பொன்னரமாக வதங்கினதுக்கப்புறம் நான் இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகப்பொடி, மல்லித்தூள், வேறு கொஞ்சம் கறி மசால் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன். மசாலாவோட ஸ்மெல் வந்து ஓரளவுக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டையும் இது கூட கொட்டி லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டேன். இதை ஓரளவுக்கு கிளறி விட்டுட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து அந்த மசாலா அரைச்ச தண்ணியவே இது கூட கலந்துட்டேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு அது கெட்டியாக வர வரைக்கும் சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா நான் இது கூட வந்து ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் வரணுன்றதுக்காக 1 ஸ்பூன் சீனியும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச பன்னீரையும் அது கூட போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட்டுருந்தேன். பன்னீர் சிம்லையே 10 நிமிஷம் வெந்து முடித்ததுக்கப்புறம் அவங்க லாஸ்ட்டாக இது கூட வந்து க்ரீம் ஆட் பண்ணி கஸ்தூரி மேத்தியை லைட்டாக கையில் கசக்கி போட்டிருந்தாங்க. நான் அந்த ரெண்டுமே இல்லாததுனால கொத்தமல்லி தழை தூவி வந்து அதை இறக்கி வச்சுட்டேன். நிஜமாகவே அந்த மாதிரிலாம் சேர்க்காட்டி கூடவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு.